டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோட செகண்ட் கிளாஸு. ஃபஸ்ட்டு கிளாஸில் பேசிக்கான டிஐனா என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து கேஸ்லெட். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் ஒரு கேஸ்லெட் டிஐயோட கொஸ்டின். சரியா? நார்மல் டிஐயில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம எடுத்து வேல்யூ எடுத்துக்கிறோம். இல்லை இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். சரிங்களா? இதேமாதிரி நிறைய டிஐ மாடல் இருக்குது. இந்த கேஸ்லெட் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசேஜ்லேருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதணும். சரியா? நிறைய பேர் இந்த கொஸ்டினை வந்து அட்டனே பண்ண மாட்டாங்க. அப்படி அட்டன் பண்ணுறவங்களும் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இதை எடுத்த உடனே அட்டன் பண்ணிடுவாங்க. எப்பயுமே எடுத்த உடனே கேஸ்லெட் டிஐ அட்டன் பண்ணக்கூடாது. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமாக தேவை என்ன தெரியுமா? காமான மைண்டு தேவை. மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த சம்மை வந்து நம்மளால் புரிஞ்சு செய்ய முடியும். ஓகேவா? இப்போ இது எடுத்து செய்கிறது ஈஸியா இல்லை இதை எடுத்து செய்கிறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக இது எடுத்து செய்கிறது வந்து ஈஸி. ஏன்னா வேல்யூ எனக்கு 200 300ன்னு கொடுத்துருப்பாங்க, எடுத்துக்கிடுவோம். ஆனால் மார்க் எதில் நம்மளால் ஃபுல்லாக வாங்க முடியும்? இது வந்து ஒரு 5 மார்க்கு கொஸ்டின். சரிங்களா? 5 ஓகே. இந்த 5 மார்க் கொஸ்டினில் என்னால் எதில் 5 மார்க் ஃபுல்லாக வாங்க முடியும்னா, கேஸ்லெட்டில் தான் என்னால் 5 மார்க் ஃபுல்லாக வாங்க முடியும். ஏன் அப்படின்னா, இதுக்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அதனால இதில் கேட்க போகிற 5 கொஸ்டினுமே டேரெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் எனக்கு வேல்யூவை டேரெக்டாக கொடுத்ததுனால 4 கொஸ்டினுக்கு தான் நம்மளால் மோஸ்ட்லி கரெக்டான ஆன்சர் போட முடியும். ரொம்ப அறிவாளி தான் 5 கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் போடுவாங்க. நான் வந்து ஒரு பிஓ ப்ரிலிம்ஸில் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். சரியா? கிளர்க்கு ப்ரிலிம்ஸில் யார் வேணால் 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். சரியா? இப்போ ஒரு நார்மல் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டேட்டான்றது அவங்க கொடுக்கறது. சரியா? இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா இன்டர்பிரட் பண்ணுறது. அப்படின்னா நம்ம அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம அதுலேருந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்றது. நான் வந்து ஏற்கனவே மெயின்ஸ் பசில் கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன். ப்ரிலிம்ஸ் பசிலில் ஒரு க்ளூ கொடுத்தாங்க அப்படின்னா அது டைரெக்டாக ஒரு விஷயத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அதே ஆனால் மெயின்ஸ் பசிலில் ஒரு க்ளூ கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம 3 விஷயம் 4 விஷயம் நம்ம வந்து எடுத்து செஞ்சுருக்கோம். சரியா? கிளாஸ் நம்பர் 6 7 அதிலலாம். அதே மாதிரி தான் இப்போ இதில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து நமக்கு 3-4 விஷயம் கிடைக்க போகுது. சரியா? இப்போ நான் வந்து எனக்கு கேஸ்லெட் செய்கிறதுக்கு ஒரு காமாண்ட மைண்டு தேவை அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னா, எனக்கு ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். பர்சன்டேஜ் அதை விட நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? 70% ஆஃப் த கொஸ்டின் வந்து ப்ரிலிம்ஸில் இதை வச்சு தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸை வச்சு 10% ஆஃப் கொஸ்டின் வரும். அடுத்து அதர் டாபிக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு மீத 20% கொஸ்டின் வரும். போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வச்சு கொஸ்டின் வரலாம். வேறு என்ன இருக்குது? மிக்சர் அலிகேஷன் வச்சு கொஸ்டின் வரலாம். ஆனால் மேக்ஸிமமாக அதிகப்படியாக நீங்கள் பார்க்க போகிறது ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ் வச்சு தான். சரியா? இந்த கேஸில் டிஐ வந்து எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தப்ப இந்த சென்டென்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. தெரிஞ்ச விஷயத்த விட்டவனும் கெட்டான், தெரியாத விஷயத்த தொட்டவனும் கெட்டான். அது இதுக்கு ரொம்ப பொருந்தும். நம்ம சம் பார்க்க இதுக்கான அர்த்தம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சொல்லித்தர போகிறேன். சரியா? இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லித்தர ஃபார்மேட்டில் செஞ்சீங்க அப்படின்னா டைம் அதிகமாகும். என்ன ஃபார்மேட் அப்படின்னா, கொஸ்டின் ரீட் பண்ணுறோம், க்ளூ எழுதுகிறோம், அதுக்கப்புறம் நான் டேட்டா ஃபில் பண்ண போகிறேன். சரியா? இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி. ஆனால் நம்ம எக்ஸாமில் பண்ணுறது அப்படின்னா, கொஸ்டின் ரீட் பண்ணி டைரெக்டாக டேட்டா எழுதணும், க்ளூ வந்து எழுதக்கூடாது. இப்போ நம்ம வந்து ரீட் பண்ணிவிட்டு க்ளூ எழுதலாம். 3 ஃப்ரெண்ட்ஸ், சீதா, ரீட்டா அண்டு கீதா. சரியா? இப்போ எனக்கு யாரை பற்றி பேச போகிறாங்க? 3 பேர் பற்றி பேச போகிறாங்க. இப்படி எழுதினாலும் சரி டேபிள், இப்படி எழுதினாலும் சரி, எனக்கு இப்படி எழுத தான் பிடிக்கும். சீதா, ரீட்டா, கீதா. சரியா? 3 பேர். ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்னா. அப்புறம் வேறு என்ன இதுக்கு வார்த்தை படித்தோம்? எக்ஸ்பெண்டிச்சர்னு படித்தோமா? அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? 12%, 14%, 16%. இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு உள்ளது ஃபஸ்ட் ஆளுக்கு, செகண்ட் உள்ளது செகண்ட் ஆளுக்கு, தேர்ட் உள்ளது தேர்ட் ஆளுக்கு. அப்போ சீதா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா? 12%. ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னா என்னது? எக்ஸ்பெண்டிச்சரு. சரியா? இவங்க 12%, இவங்க 14%, இவங்க 16%. ஓகேவா? ஆஃப் தேர் மந்த்லி சேலரி, அவங்களோட மந்த்லி சேலரி எவ்வளவா இருக்கும்? 100% இருக்குமா? அதுலேருந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆன் ட்ராவலிங். சரியா? இந்த செலவு எதுக்கு பண்ணது? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப்
ட்ராவல். சரிங்களா? இவங்களோட சேலரி என்னவா இருக்கும்? சேலரி நான் ஏன் இங்கிட்டு எழுதுறேன் அப்படின்றது வந்து சம் செய்கிறப்போ உங்களுக்கு புரியும். சேலரி எவ்வளோவா இருக்கும்? இப்போ இவங்க 3 பேர் ஒரே சேலரின்னு நம்மகிட்ட சொல்லலை. சரிங்களா? ஆஃப் தேர் சேலரி. அப்போ அவங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேருக்கு வித்தியாசமான சேலரி இருக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், 100Xன்னு வச்சுக்கிறேன். இவங்களோடத 100Yன்னு வச்சுக்கிறேன். இவங்களோடத 100Zன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, in the given order and each of them save half of the remaining amount. சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருந்த காசில் பாதி அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவட்ட 100X வந்து இருக்குது, அதில் 12 செலவு பண்ணிட்டா. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? மிச்சம் எனக்கு 88 இருக்குமா? இந்த 88ல் பாதியை தான் சேவ் பண்ணுறா. அப்போ என்னது? 44. இப்போ இந்த ஆள் சேவ் பண்ணது என்னது? சேவ் பண்ணது 44. அதே மாதிரி இங்கே 100 இருக்குது, 14 வந்து ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 86 இருக்குமா? 86ல் பாதியை சேவ் பண்ணியிருக்கா. அப்போ 43. அடுத்து இவங்க 16 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 84 இருக்குமா? 84ல் பாதி எவ்வளோ? 42. ஓகேவா? இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நார்மலாக இப்படி எழுதினாலும் சரி. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ நம்ம அடுத்து கண்டுபிடிச்சி எழுதுவோம். ஓகேவா? அடுத்து, த மந்த்லி சேலரி ஆஃப் சீதா அண்டு கீதா இஸ் சேம். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சீதா அண்டு கீதாவோட மந்த்லி சேலரி சேம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இவனை 100Xன்னு வச்சா இவனை 100Xன்னு வச்சுக்கலாம். இல்லை இதை 100Zன்னு வச்சுட்டு இவனையும் 100Zன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இவனை 100Xன்னு வச்சுக்கிறேன். இவன் வந்து 10,000 சம்பளம் வாங்கினான், இவனும் 10,000 தான் சம்பளம் வாங்க போகிறான். அதான் இப்போ சொன்ன அந்த சென்டென்ஸோட அர்த்தம். அடுத்து, அண்ட் த மந்த்லி சேவிங் ஆஃப் சீதா இஸ் 360 மோர் தேன் தட் ஆஃப் கீதா. சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு வார்த்தையை வச்சு டேபிளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். மந்த்லி சேவிங்ஸ் ஆஃப் சீதா. சரியா? சீதா யார்? இவங்களோட சேவிங் எவ்வளோ? இந்த 44ங்கிற வேல்யூ 44Xன்னு வச்சுக்கலாம். 44Xங்கிற வேல்யூ எவ்வளவா? இஸ் 360 மோர் தேன் தட் ஆஃப் கீதா. கீதாவோட வேல்யூவை விட இவனை எக்ஸு தானே, இந்த 42Xை விட 360 அதிகமாக இருக்கான். யாரோடது? இவங்களோடது. அவங்களோடது என்னது? 44X. சரிங்களா? இப்போ இதை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இந்த சின்ன நம்பரை நான் இங்கிட்டு கொண்டு போகிறேன், எக்ஸு. சரிங்களா? அப்போ 42X 44X மைனஸ் பண்ணால் 2Xோட வேல்யூ எனக்கு 360, 1Xோட வேல்யூ எனக்கு 180. சரியா? 1Xோட வேல்யூ எனக்கு 180. இங்கே எனக்கு என்ன தேவை? 100Xோட வேல்யூ எனக்கு தேவை. அப்போ என்னோடய சேலரி என்னவாக இருக்க போகுது? 180, பக்கத்தில் 2 0, 18,000 இவன் சம்பளம் வாங்குகிறான், இவனும் 18,000 சம்பளம் வாங்குகிறான். சரியா? 18,000க்கு 12% எவ்வளோ? 18,000க்கு 10% 1800. சரியா? 2% எவ்வளோ? 1% 180, 2% எவ்வளோ? 360. இதை ஆட் பண்ணணும். 2160ன்றது தான் இந்த 12%க்கான வேல்யூ. ஓகேவா? அடுத்து இந்த 16%க்கான வேல்யூ என்னது? இந்த 12 இருக்குது, நம்ம ஏற்கனவே இது 12ஓடது. 16னா ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் போதுமா? 2 எனக்கு 360, 4 இப்போ எனக்கு என்னவா இருக்கும்? 720 இருக்குமா? இப்போ இது இங்கே போட்டுக்கிறோம், 2880. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே போடலாமா? 44% ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்? 10% 1800. இப்போ 40% என்னவாக இருக்கும்? 7200 இருக்குமா? 4% என்னவாக இருக்கும்? 720 இருக்குமா? இதை நீங்கள் இப்படி நான் செய்கிற மாதிரி செய்யலாம், இல்லாட்டினா டைரெக்டாக இப்படி செய்யலாம். 44/100 இன்ட்டு இதுதானே டைரக்ட் ஃபார்மெட்டு, இப்படி செய்யலாம். சரியா? இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் செய்யலாம். நான் இப்படி தான் செய்வேன், ஏன்னா எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் பண்ணும். அப்போ 7920. இந்த 44க்கான வேல்யூ என்னது? 7920. அடுத்து 42க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்?
இந்த வேல்யூலேருந்து ரெண்டு எக்ஸை மைனஸ் பண்ணணுமா? 2 எக்ஸோட வேல்யூ என்னது? 360. இதுலேருந்து 360 மைனஸ் பண்ணுறோம். 7560வா? 7560. இப்போ இந்த ஒரு வார்த்தையை வச்சே என்னென்ன கிடச்சிருச்சு? இதோட வேல்யூ, இதோட வேல்யூ, இதோட வேல்யூ, இது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சீதா. நெக்ஸ்ட் வாசிக்கலாம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சீதா அண்ட் ரீதா டுகெதர் ஆன் ட்ராவலிங் இஸ் 1240 மோர் தென் தட் ஆஃப் கீதா. இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சீதா அண்டு ரீதா ட்ராவலுக்கு செலவு பண்ண காசு, ஓகேவா, ஈக்குவல் டு எதுக்கு சமம் அப்படின்னா கீதாவோட காசை விட 1240 அதிகம். இதை எப்படி எழுதணும்? ட்ராவலை பற்றி பேசுகிறோம். சீதா அண்டு அப்படின்னா என்னது? ஆட் பண்ணுறோம். ரீதா செலவு பண்ண காசு. அப்போ இது முடிஞ்சு. எதுக்கு சமம் அப்படின்னா ஈக்குவல் டு கீதா ஸ்பெண்ட் பண்ண காசை விட ப்ளஸ் 1240 அதிகம். புரிஞ்சிச்சா? இதை இப்படி எழுதுறதுக்கு நம்ம கற்றுக்கிறணும். தமிழில் சொல்லிட்டு பொறுமையாக எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சீதா ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு எவ்வளோ? 2160 போட்டுருவோமா? ப்ளஸ் ரீதா ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு எவ்வளோ? ஏதோ ஒரு நம்பரோட ஏதோ ஒரு 14%. ஓகேவா? அப்போ எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 6 அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இந்த 14 நீங்கள் போடலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது பர்சன்டேஜில் இருக்குது. பர்சன்டேஜில் இருக்கிறது தனி, வேல்யூவாக இருக்கிறது தனி. நெக்ஸ்ட், கீதா ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ? 2880 ப்ளஸ் 1240. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 3000 ஃபஸ்ட்டு இந்த 1000ஓட ஆட் பண்ணலாம். நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா வந்து சொல்லித்தரேன். 3880. ஃபஸ்ட்டு இந்த 1000 ஆட் பண்ணோம். 2880. அதோட இந்த 1000 ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 3818 வருமா? அடுத்து இந்த 200 ஆட் பண்ணேன் அப்படின்னா 4018 வருமா? நெக்ஸ்ட் இந்த 40 ஆட் பண்ணேன் அப்படின்னா 4120 வருமா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசித்து டக்குன்னு போடுறோன்றது தான் முக்கியம். பக்கத்தில் இருக்கவனை விட டக்குன்னு செய்கிறோன்றது தான் முக்கியம். நான் வந்து ப்ராப்பராக தான் அடிஷன் போடுவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? எந்த அளவுக்கு குயிக்காக செய்கிறீங்க, எந்த அளவுக்கு குயிக்கான மெத்தடை நீங்களாக உருவாக்கிக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஆர் ஈக்குவல் டு என்னது? 4120 மைனஸ் 2160 பண்ணால் என்ன வரும்? 1960. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஆரோட அந்த 14%ங்கிற வேல்யூ என்னவா? 1960. அப்போ 100% நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அதே மாதிரி 43% கண்டுபிடிச்சிடலாமா? இதை நீங்கள் நார்மலாக செஞ்சாலும் சரி, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் செஞ்சாலும் சரி. நார்மலாக செய்கிறது எப்படி செய்வோம்? 14 டிவைடட் பை 100, சரியா? ஆஃப் ஒய், 14% ஆஃப் இந்த ஒய் தானே. ஆஃப் அப்படின்னா அது மல்டிபிள் ஒய் ஈக்குவல் டு 1960. ஓகேவா? அப்போ 100% ஆஃப் ஒய் வந்து எவ்வளோ? இது எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு 14 ஈக்குவல் டு 1960. அப்போ எனக்கு 100 எவ்வளோ அப்படின்னா கொஸ்டின் மார்க்கை மேலே கொண்டு போகிறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் இது இங்கே, இது இங்கே. ஓகேவா? கொஸ்டின் மார்க் ஃபஸ்ட்டு இங்கே போயிடுச்சு. இந்த வேல்யூ அப்படியே இருக்குது. 1960 அதே இடத்துல இருக்குது. 100 இங்கிட்டு மல்டிபிள் பண்ணுறேன். இது எனக்கு இங்கே டிவிஷனில் வருது. ஓகேவா? இப்போ 7 டேபிளால் 2 டைம்ஸு, இது 7 டேபிளால் 2 டைமு, 8 டைமு 0. அடுத்து ஒரு தடவை 140 தடவை. 140 × 100 என்ன பண்ணுவோம்? 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ எனக்கு 100ஓட வேல்யூ, 14ஓட வேல்யூ இது, 100ஓட வேல்யூ எவ்வளோ? 14,000 ரூபா இவங்க வாங்கின சம்பளம். சரியா? 14,000 ரூபான்றது தான் எனக்கு 100x. அப்போ 43x எனக்கு என்னவா இருக்கும்? இது வந்து இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் பண்ணாலும் சரி, இல்லை நான் யூஸ்வலாக பண்ணுறது எப்படி பண்ணுவேன்? 10% + 10% + 10% + 10 + 3%ன்னு நான் பிரித்து வச்சுக்கிடுவேன். ஃபஸ்ட்டு 10% எவ்வளோ? 1400. அப்போ 40% எவ்வளோ? 1400 நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? 1000 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4K, 4000. வேணாம், கேன்னு போட்டால் குழப்பம். 4000. அடுத்து 400 4ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 1200. 600
5600. அடுத்து 3% என்னவா இருக்கும்? 300 + ஒரு 120. அப்போ 420 இருக்குமா? அப்போ 6020 ஆயிடுச்சா? அப்போ எனக்கு 43%ஓட வேல்யூ 6020 போட்டோமா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு டிஐ வந்து முடிஞ்சு. இங்கே பாருங்கள், கொஸ்டினும் முடிஞ்சு, நமக்கு டேபிளும் முடிஞ்சு. அடுத்து இதில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். வாட் இஸ் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சீதா அண்ட் ரீதா டுகெதர் ஆன் ட்ராவலிங்? சரியா, சீதாவும் ரீதாவும் எஸ்ஸும் ஆரும் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ட்ராவலோட எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டுகெதர் அப்படின்னா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வேல்யூ வரும்? 3000, அடுத்து வந்து 4060, அடுத்து 4120. 4120. அப்போ இதோட ஆன்சர் வந்து பி. எப்படி பண்ணேன்னு தெரியுதா? 2000 இருக்குல்ல, 2000ஓட 1000 ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே ஒரு 900 இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு 2000 ப்ளஸ் வந்து ஒரு 1000 வந்து என்ன ஆயிடுச்சு? 3000 ஆயிடுச்சு. அடுத்து இந்த 100 900 ஆட் பண்ணால் ஒரு 1000 கிடச்சப்போ 4000 ஆயிடுச்சு. அடுத்து 60 + 60 120. இப்போ நான் செய்கிறது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். சரி, நீங்கள் நார்மலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம்மு. The monthly salary of Rita is how much more than or less than that of Sita? சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரீதாவோட சேலரி சீதாவோட எவ்வளோ அதிகம் இல்லை குறைவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீதாவோட சேலரி சீதாவோட சேலரியோட கம்மியா கூடையா? இவளோட சேலரியை பற்றி பேசுகிறோம். அப்போ இவனோட சேலரியோட இவன் சேலரி 4000 ரூபா கம்மி. இந்த இருக்கா 4000 லெஸ்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த சம் ஆஃப் த சேவிங்ஸ் ஆஃப் ஆல் த 3 ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர்? சேவிங்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் எனக்கு சேவிங்ஸு. சரியா, இதை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 7000 14000 ப்ளஸ் ஒரு 6000 என்ன ஆயிடுச்சு? 20000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 900, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒரு 500. அப்போ 1400. அடுத்து இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 60. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு 100. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 21,500 வருமா? 21,500. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டோட்டல் மந்த்லி சேவிங் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தேர் டோட்டல் மந்த்லி சேலரி? இந்த கொஸ்டினை நல்லா பாருங்களேன். அவங்க 3 பேரோட சேவிங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 பேரோட சேலரியை ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சேலரிக்கு சேவிங்ஸு எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரோட சேலரி ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே ஒரு 10,000, இங்கே ஒரு 10,000, இங்கே ஒரு 10,000. அப்போ 30,000 ஆச்சா? ஃபஸ்ட்டு ஒரு 30,000 ஆச்சா? அடுத்து ஒரு 8,000 16,000, அதோட ஒரு 4,000, அப்போ 20,000 ஆச்சு. அப்போ இவங்களோட டோட்டல் மந்த்லி சேலரி எவ்வளோ? 50,000. ஓகேவா? அடுத்து டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ? இப்போ தான் ஆட் பண்ணோம். என்ன பண்ணோம்? 21,500. சரியா, முன்னாடி சம்பளம் செஞ்சோம்ல, அதனால் டைரெக்டாக எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்களேன், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100ன்ற நம்பர், ஓகேவா? 100 தான் பர்சன்டேஜ் அப்படின்னா 44 எனக்கு என்னது? 100க்கு 44%. சரியா, புரியுதா? 100ங்கிற ஒரு நம்பருக்கு 44ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம 100 பற்றி பேசலை, 50 பற்றி பேசியிருக்கோம். அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறணும். ஓகேவா? 21.5ன்னு எடுத்துக்கிறணும். அப்போ இது என்னவாயிரும்? எனக்கு 43% ஆயிரும். 0வெல்லாம் விட்டுறணும். இது வந்து ஒரு டெக்னிக்கு. புரியுதான்னு பாருங்கள். இல்லாட்டா எப்பயும் போல் நார்மலாகவே செய்யுங்க. 50,000க்கு எனக்கு இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி செய்வோம்? 21,500 டிவைடட் பை 50000 இன்ட்டு 100. 0க்கு 2 0, 2 0க்கு 2 0. இப்போ இதை 5 டேபிளால் அடித்தோம்னா 43. இப்படி செய்யலாம். இதுக்கு பதிலான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 50,500 5,000 அதை பற்றி பேசியிருந்தாங்க. இப்படி ஒரு நம்பர் கொடுத்து அதோட பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் 0வெல்லாம் விட்டுட்டு நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம்.
ஓகேவா? இது லாஸ்ட் சம். பை ஹவு மச் ஷுட் சீதாஸ் மந்த்லி சேலரி பி இன்க்ரீஸ்டு. சரியா? எப்பயுமே கடைசியில் ஒரு கொஸ்டின் ஆப்பாக தான் இருக்கும், ஆனால் அது ஈஸியான ஆப்பாக இருக்கும் கேஸ்லெட்டில். சீதாவோட மந்த்லி சேலரியை எத்தனை பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பர்சன்டேஜில். மந்த்லி சேலரி பி இன்க்ரீஸ்ட், ஸோ மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சீதா அண்ட் ட்ராவலிங் வில் பிகம் ஈக்குவல் டு ஆஃப் கீதா. இங்கே இருங்க, இவ்வளோ தான். சீதாவோட சேலரியை நான் எவ்வளோ கூட்டணும், ஓகேவா? எதுக்கு அப்படின்னா கீதாவோட ட்ராவலுக்கு அவள் ஸ்பெண்ட் பண்ண காசு சீதா ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு ஈக்குவலாக வர்றதுக்கு. புரியுதா? கீதா ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு எவ்வளோ, இவ்வளோ. அது வந்து சீதா ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு வரணும். அப்படின்னா என்ன வரணும், இந்த ஆள் இவ்வளோ காசை இப்போ ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேவா? அப்போ இந்த ஆள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண காசு எவ்வளோ, இவ்வளோ. அதை பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், 2880 ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். சரியா? இது என்னது, ஏதோ ஒரு நம்பரோட 12%. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இவ ஸ்பெண்ட் பண்ண காசை இங்கே போட சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 12% ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன கேட்ட கேள்வி என்ன, ஹவு மச் ஷுட் சீதாஸ் மந்த்லி சேலரி பி இன்க்ரீஸ்டு. 100xலேருந்து எவ்வளவோ நான் ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக பண்ணலாம். இதை தான் நான் 12%ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன், ஓகேவா? 12% தான் 2880. 100 எவ்வளோ, எப்பயும் போல செய்யுங்க. கொஸ்டின் மார்க்கிங் டெஸ்ட்டு 2880 இன்ட்டு 100 டிவைடட் பை 12. 2 டேபிளால் 6 டைம்ஸு 2 டேபிளால் 1440. அடுத்து 6 டேபிளாலே அடிப்போம். 240 இன்ட்டு 100 அப்படின்னா 20 ஆட் பண்ணிக்கிறோமா? அப்போ என்ன ஆயிடுச்சு, இவளோட இந்த சேலரி வந்து அடிச்சுட்டு 24,000 மாறிடுச்சு, ஓகேவா? நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இவளோட காசு ஒரிஜினல் காசு இவ்வளோ, ஆனால் என்ன எனக்கு கீதாவோட காசை போட சொன்னாங்க, போட்டுட்டேன். அப்போ இந்த டப்பாக்குள்ளே போடுற வேல்யூ என்ன வேல்யூ, 12%க்கான வேல்யூ. அப்போ என்ன கேட்டது என்னது, 100%க்கான வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா புது சேலரி கிடச்சிருமா? கேள்வி என்ன கேட்டாங்க, ஹவு மச் ஷுட் சீதாவோட சேலரி இன்க்ரீஸ் ஆகணும். இவளோட சேலரி எவ்வளோ, 18,000. இதை நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், பண்ணுனா எனக்கு 24,000 வரும். 18,000லேருந்து 24,000 பண்ணணும்னா 6,000 இன்க்ரீஸ் பண்ணணுமா? இந்த இருக்க ஆப்ஷனில் பி 6,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? இவ்வளோ தான் சம்மு. நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம ஒன்றுமே பண்ணலை. இதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் கிளாஸ்லேயும் ரேஷியோ கிளாஸ்லேயும் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன மெத்தடையும் அடிஷன் சப்ராக்ஷனையும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். எதில், சம்மை ரீட் பண்ணுறதுல. இந்த சம்மை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபக்குன்னு 6,000 வந்துடும். புரிஞ்சுதா? இதுதான் இப்போ கேஸ்லெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ், டிஐயோட செகண்ட் கிளாஸ். நான் இதை வந்து டிஐயோட சீரீஸில் 2வது கிளாஸ்ன்னு வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸும் வந்து கேஸ்லெட்டு தான், அது நாளை கழிச்சு வரும். மறந்துடாமல் பாருங்கள், ஓகேவா? எப்பயுமே எல்லாருமே பார்க்குறீங்க, பார்த்துட்டு இது கொண்டு வாங்க அது கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் போட்டது புரிஞ்சிச்சா புரியலையானே சொல்ல மாட்டேறீங்க. இப்போ இந்த இதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்கலாம். புரியலைன்னு சொன்னீங்கன்னா நான் வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன டாபிக் வேணும் அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு அடுத்து வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்துடும். இப்போ இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து ரேண்டமாக தான் நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். பசில் கிளாஸ் தான் இருந்துச்சு. ஆப்டிடியூட் வந்து அவ்வளோவா போஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு ஆவரேஜ் வீடியோன்னு நினைக்கிறேன். ஆவரேஜாக ஏஜஸோ ஏதோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். கேஸ்லெட் வந்து பார்க்கலாம். இப்போ ப்ளேலிஸ்ட்டை வந்து சிம்பிள் ஆக்கியாச்சு. மெயின்ஸ் பசிலுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, ப்ரிலிம்ஸ் பசிலுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து ஆப்டிடியூட் டாபிக் வைஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. பாருங்கள், ரீசனிங் டாபிக் வைஸில் 3 தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக வந்து போடலாம். அடுத்து வேறு என்னென்ன வேணும்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.